வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முளைக்கீரை பருப்பு போட்டு எப்படி கூட்டு வைக்கிறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் ஒரு கட்டு முளைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். அதை இது மாதிரி வேறு பகுதியெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை 2 தடவை நிறைய தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கணும். இதில் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கீரை இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா மண்ணெல்லாம் போயிடும். அதுக்காக தான். இல்லைன்னா மண் இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. அதே நிறைய வாயெல்லாம் குறகுறங்கும், சாப்பிட முடியாது. அதுக்காக தான் 2 தடவை அலசி எடுத்துக்கணும். ஒரு தடவை அலசி வச்சு ஊற்றிட்டு இன்னொரு தடவை அலசி எடுத்துக்கலாம். எப்போதுமே காய்கறி கீரை எல்லாத்தையுமே அது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அரியணும். கழுவிட்டு அரிஞ்சால் தான் நமக்கு சத்து எல்லாமே முழுசாக கிடைக்கும். அரிஞ்சதுக்கப்புறம் கழுவினோம்னா சத்தெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். இப்படி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு இதை கொஞ்சம் அரிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை போய் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஒரு தக்காளியும் இந்த ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கீரையும் கட் பண்ணி வச்சிடலாம். இதையும் கட் பண்ணி வச்சுட்டு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, இது 2ஐயும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பருப்பை நல்லா 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், மீடியமாக தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நறுக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், தேவையான மஞ்சத்தூள் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய், பருப்பு பொங்காமையும் சீக்கிரமாக வேகிறதுக்காகவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஒரு கிளறிட்டு வேக வச்சிடலாம். 4 விசில் வைக்கலாம். 4 விசில் வச்சோம்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கீரையை வைக்கலாம். குக்கர் பபுள்ஸ் வந்துச்சு. இப்போ வெயிட்டு போட்டுடலாம். வெயிட்டு போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓ, நல்லா வெந்திருக்கு பருப்பு. இதுலேயே நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? இதுலேயே என்ன பண்ணுங்க, இந்த அரிஞ்சு வச்சிருக்கிற கீரை அள்ளி அதுலேயே வச்சிடணும். வச்சுட்டு முன்னாடியே பருப்போடையே போட்டோம்னா பருப்பு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கீரை சீக்கிரம் வெந்துடும். அப்போ கீரைக்கு எவ்வளோ நேரம் வேக வேண்டிய தேவையில்லை. அதனால் இப்போ போட்டோம்னா ஒரு விசில் வச்சோம்னா போதும். அதனால தான் 1 ஸ்பூனு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அந்த மிளகாத்தூள் நனைகிற அளவுக்கு, ஏன்னா ஆல்ரெடி பருப்பில் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சமாக அந்த மிளகாத்தூள் நனைகிற அளவுக்கு போட்டு இன்னும் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். அந்த கீரை வேகிறதுக்குள்ளே ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவினது எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கீரை ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க.
இதோட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காயும் சோம்பும் அதையும் கொட்டிடலாம். கொஞ்சமாக இது தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுறேன். கலந்து விட்டுடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நான் கல் உப்பை தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த உப்பு தான் போடுறேன். இப்போ இதை தாளித்து கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயும் சோம்பும் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயோட சோம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இந்த சூட்டுலேயே அது எல்லாம் வெந்துடும். இது அப்புறம் ஒரு தாளித்து கொட்டினோம்னா இந்த டிஷ் முடிஞ்சிடுச்சு. இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கீரையை இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்கும் போதே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இதோட 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த கீரையோடு கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் கீரை கூட்டு. பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்து. சின்ன பசங்களுக்கு சாதம் ஊட்ட ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த கீரைலாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போது முளைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.